Watch full episodes on Jio Hotstar. இந்தங்க பாஸ் கைய மடக்குங்க. மொட்டை மீச பேரு போங்க போய் தேடி கண்டுபிடிங்க. அந்த போட்டு சாரு பத்துல சாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது மெசேஜ் அனுப்பு. அவங்க எல்லாருக்கும் எனக்குள்ள இருக்கிற சிவாஜி கணேசனை வெளியே கொண்டு என் நடிப்பு திறமையை கொட்ட போறேன். அவங்கள வசமா மாட்டி விட போறேன். ஒரு சுளுந்தி மலைக்குள்ள எற எப்படி தானா தேடி வந்து மாட்டிக்குதோ அதே மாதிரிதான். போங்க மொட்டை மீச. உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? உங்களை என்னதான் கத்தி கூப்பிட்டால வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அநேகமா இன்னொரு கேங் கூட அவங்க பின்னாடி ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க போலாம். நில்றா, ஏன்டா எல்லாரும் அவனை துரத்துறீங்க? ஏய், பூமி எங்களுக்கு தான் சொந்தம். அது மேல கைய வச்சே உன்னை சும்மா விட மாட்டேன். பூமி எங்களுக்கு தான்டா சொந்தம். அத தொட்டனா நான் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, இவன் நமக்கே வேட்டு வச்சிருவான் போல இருக்கே. இன்னைக்கு என் ஜாதகத்துல வவ்வால் மாதிரி தலைகீழா தொங்கணும்னு எழுதி வச்சிருக்கும் போல இருக்கே. வரவன் போறவெல்லாம் அடிக்கிறான். மாட்டிக்கிட்டனே, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன யாராவது காப்பாத்துக்கடா. எங்கப்பா எங்க போனாரு இந்த இவரு? சிங்கம் சரியா காணமே. யாரவன்? ஹலோ, என்ன சொல்லுவானே, எனக்கு இந்த உலகத்துல சொந்தம் பத்தோன்னு யாருமே இல்ல. போறாரு? நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த கடவுள் உங்களுக்கு லட்சம் உதவிகள் செய்வாரு. உங்க புள்ள குட்டிகள்லாம் 100 வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த கடவுளே வழிகாட்டுவாரு. பத்லு, நான் இவனுக்கு உதவி பண்ணிட்டேன். வந்துடுறேன்டா பத்லு. நான் பண்ணலாம். இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு டைலாக் பேசி எனக்கு கொண்டுருவாடி. போ பத்லு. ஓகே மட்டு. போன தடவை கூட இந்த ஆளுக்கு நீ தானா போய் உதவி செஞ்ச. ஆனா எக்கு தப்பா இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. இந்த தடவை அந்த மாதிரி மாட்டிக்காம சூதனமா வச்சேன். நான் போய் ரொம்ப ஓரல பேசுறான். டோ பாயா. அதே படிக்கட்டு சுத்தம். இங்க பாரு மோட்டு, இப்ப நான் என்னதான் பண்றது? இந்த சிங்கம் சொல்லாம கொள்ளாம எங்க ஓடி போனான்னு தெரியல. நீங்க கவலையப்படாதீங்க, நான் போய் தேடிட்டு வரேன் அவரை. மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் நான் விடுறதுக்கு வரல. ஓ சாரி சாரி, நான் வந்துட்டே இருக்கேன் சார். நான் வந்துட்டே இருக்கேன். யூட்டர்ல போடுறானே. நில்லையா, நான் வரேன் இருங்க. அச்சோ லேண்ட் யார் அது? ஹலோ, நோட்டே மீசக்கல்லா, எனக்கு உதவி செய்யுங்க. வாவ் பாஸ், வாவ். உங்க வாய்ஸ்ல உங்க வலிய அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்களே. அப்படியே ரொம்ப தத்ரூபமா இருக்கு. ஆமா பாஸ். நான் உண்மையான போஸ்டன பேசுறேன். எனக்கு காப்பாட்டுங்க. பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் பாஸ். நீங்க மட்டும் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா நாங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே ஓடி வந்திருப்போம்ல. அதெல்லாம் சரி பாஸ், நாங்க இப்போ காபி ஷாப்புக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வந்துடுறோம். ஓகே, இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஃபைலோட தான் வருவோம். கீப் இட் அப். எங்கடா போயிட்டு வந்தீங்க? உங்களுக்கு காபி கேட்கணும். என்ன தோச்சு குப்பை என்ன எப்படியாவது வெளியே எடுத்துருக்கடா. காபி குடிக்கலாம் போகிறீங்கடா. ப்ளீஸ்
என்னடா முட்டை கொண்டு வச்சு போறீங்க? இதுக்கு முன்னாடி மனுஷன் துணி துவச்சத பார்த்ததே இல்லையா? இப்படி பாக்குறேன். வந்துட்டான். என்னது நீ அந்த ஆளை லாண்டரி டக்குக்குள்ள தள்ளி விட்டுட்டியா? அட நீ வேற ஏன்டா? நான் தள்ளி உள்ள அங்கல தான் நான் விழுந்தா. சீக்கிரமா போலாம் டேய். சார் அடடா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா? ஜெய் ஹோ. இனிமே உங்ககிட்ட நாம வேற மாதிரி நடிச்சுட்டா ஏமாத்தின பண்ணனுக்கு சமாளிப்போம். உயிர் மேல ஆசை இருந்தா முதல்ல கட்டு ஓடி போயிட வேண்டியதா. ஓடு மோஷா ஓடு. நில்லுங்க சார், எங்க போறீங்க? என்ன ஓட்ட ஓடுறீ சார் இத ஓட்ட ஓடுறீங்க? கால் சரியாச்சா சார்? அட நீங்க சார் சார் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தடி எதுக்கு இப்படி விடாம ஓடிக்கிட்டு இருக்கா? எங்க போறான்னு தெரியலையா? சத்தம் கேக்குது. எங்க போனாலும் விட மாட்டேன். ஹலோ நின்னு சொல்றேன்ல. ப்ரொஃபசர் குண்டலகேசி சாருக்கு போன் பண்ண போகவே மாட்டேங்குது. இப்ப வந்து இங்க நாம மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து நம்ம எப்படித்தான் வெளியில போறது மட்டும்? நம்ம அவர்கிட்ட பேசுற வரைக்கும் பத்திரமா இங்க இருந்துட வேண்டியதுதான். எங்க போனாலும் இவனுக்கு தரதுக்கிட்டே வரானுங்க. திடீர்னு எப்படி இவனுக்கு இந்த இடத்துக்கு வந்துருப்பானுங்க. பேச்சுக்கிட்டே இருக்க ஓடிக்கிட்டே இருக்கா. எப்படி மறுபடியும் இந்த பக்கம் வந்தானுங்க? சொல்ற மாதிரி ஓராடாம டேய். எங்க எங்க போனா? சத்தம் கேக்குது. இங்க இருக்கான்ல. இல்லங்க ஏறாடாம மறுபடியும் போயிட்டாடா. நில்றா இப்போ ஒருத்தன். நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆமா ஆமா. அச்சச்சோ. அந்த ரெண்டு சயின்டிஸ்டுமே ரொம்ப உஷாரான சயின்டிஸ்டா இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தவனுங்க அதுக்கப்புறமா பார்த்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? என் எதிரில ஓடி வரானுங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? மட்டும் மாட்டீங்களா பாஸ்? எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ நான் தம்மா துண்டு இருக்கிற ஒரு 10 வயசு பையன். அந்த சமயத்துல என் சின்ன சின்ன பிஞ்சி கைகளால உழைச்சு சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு 2 பொறுக்கி பசங்க என் பின்னாடி வந்துட்டானுங்க. நான் எங்க ஓடுனாலும் சரி அந்த ரவுடி பசங்களும் என் பின்னாடியே வந்தானுங்க. அப்போ நான் ஒரு தம்மா துண்டு இருக்கிற சின்ன பையன். என் வீட்டுல இருக்கிற என் தங்கச்சிங்க எல்லாம் சாப்பிடணும்னு நான் சம்பாரிச்ச காசெல்லாம் சேர்த்து வச்சு ஓடிக்கிட்டே இருந்தேன். பாஸ், உங்க கர்ச்சீப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என் மூக்குல இருந்து தனித்தனியா வருது. ஃபேமிலி டிராமாவை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? மொட்டை மொட்டையா இனிமே நீ எப்பவும் வாயை திறக்கவே கூடாது. அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்ப ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துடுறானோ அப்ப அவங்க கிட்ட டெலிபோர்ட்டிங் மிஷின் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி. அப்படின்னா பாஸ், என்ன சின்ன வயசுல துரத்துன அந்த ரவுடி பசங்க கையில கூட டெலிபோர்ட்டிங் மிஷின் இருந்திருக்கும். அதனாலதான் நான் எங்க போனாலும் என்ன துரத்துக்கிட்டே வந்தானுங்க. மொட்டை முட்டியா வாய மூட போறியா இல்லையா? இதுக்கு மேல வாய திறந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு இப்ப அந்த டெலிபோர்ட்டிங் மிஷின் தேவைப்படுதுடா. போகடா, உடனே போக. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து அந்த 2 சயின்டிஸ்டையும் கண்டுபிடிச்சு அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க.
டேய் பத்தல மாட்டையா, இங்க ஜிம் சூப்பரா இருக்கும் நான் கேள்விப்பட்டேன்டா. போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வருவோமா? அப்படி பண்ணா உடம்பு மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்டா. மோட்டு நீ போ. போடா போடா. என்ன பாச்சு இருக்கு? வர மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா? ஆஹா பத்துலு சூப்பர். கும்பு பிராக்டிஸ் பண்றியா? அந்த டம்டமா டான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க போல இருக்குது. தண்டனைக்கா டானா, அதாவது பூமிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே அவனா? சொல்லிடா, இந்த ப்ரொஃபசர் குண்டலகேசி எங்க போயிட்டாரு? எத்தனை தடவை போன் அடிச்சாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் காலையில இருந்தே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அந்த ப்ரொஃபசர்? ஓஹோ, அந்த பொண்ணோட அப்பாங்காரனா? அந்த ப்ரொஃபசர் ஐயா. அப்பாவா? பூமியோட அப்பானா? யார் அவன்? சார் இந்தாங்க சார் ஃப்ரெஷ் ஜூஸ். இது ஹோட்டல்ல நாங்க தர காம்ப்ளிமெண்டரி சார். ஓஹோ, அப்ப இன்னொரு நாள் கொண்டு வா போ. இந்த அப்படி குடுறாப்பா, குடுறாப்பா. ஏப்பா வெயிட்ரே, ஒரே ஒரு சமச்சா கொண்டு வாயா. 2 நாளா ஒரு சமச்சா கூட சாப்பிடலையா நானு. ஆமாங்க மோட்டு, நீங்க எப்ப இருந்து இந்த சமோசா எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்க? என்னடா பத்துல மயக்கம் சீக்கிரமா சொல்லுங்கடா. உங்க 2 பேர்ல சயின்டிஸ்ட் மோட்டு சார் பட்டுலு சார் யாருடா? மோட்டோ நம்ம சயின்டிஸ்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபைல் எல்லாம் புடிங்கி வச்சுப்பானுங்க. தெரிஞ்சா ஃபைல புடுங்கிக்குவாங்க. இவன்தான் சயின்டிஸ்ட். இல்ல இவங்க தான் நாங்க இல்ல. டேய் சயின்டிஸ்ட் மண்டையா சொல்றா, நாங்க ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்த மோட்டு பத்துலு சொல்றா. டேய் சயின்டிஸ்ட் மண்டையா நீயே சொல்றா, நம்ம ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுடா. அட சிங்கம் சார் சொல்லுங்க, நாங்க உங்க கல்யாணத்துக்காக தானே இந்த ஊருக்கே வந்தோம். சொல்லுங்க சிங்கம் சார், நீங்களே சொல்லுங்க, நாங்க உங்க கல்யாணத்துக்காக தானே வந்தோம். சொல்லுங்க சார். ஐயோமா, இப்ப எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல ஒரிஜினல் மோட்டு பத்துல யாருன்னு எனக்கே தெரியல. நான் தான் ஒரிஜினல் மோட்டு. இல்ல நான் தான் ஒரிஜினல் மோட்டு. நான் தான் சும்மா கொருன்னுகிட்டு இங்கேயே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. இது பார்த்தாது நீ வேற நடுவுல போட்டுட்டு கொர்றங்கறியா? பார் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஏற்கனவே செம்ம காண்ட்ல இருக்கேன். நான் தான் ஃபுர்ஃப்ரி நகரத்தை சேர்ந்த ஒரிஜினல் மோட்டோ. எவனும் நம்ப மாட்டேங்கிறான். இப்படியே கொர்றன்னு காலை பிடிச்சி துரி துவச்சிரும். ஜாக்கிரதை ஓடு. அப்படின்னா அந்த டம்டமா டான் நீதானே? ஆமா, நான் தான் டம்டமா டான். அப்போ நீயும் டானுனா நான் டானுக்கெல்லாம் டானுடா. எங்களை நீ இப்படி எல்லாம் நடத்துறது தப்புடா. எப்படி ஒரு டான மரியாதையா நடத்தணுமோ அப்படிதான் நீயும் எங்களை நடத்தணும். ஓகே ஓகே, உன் விருப்பப்படியே செஞ்சுட்டா போச்சு. செஞ்சிடுவோம். அந்த ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் எங்கடா வச்சிருக்கீங்க? ஃபைல் உனக்கு வேணும்னா அதை நீ தாராளமா வச்சுக்க. ஆனா அந்த ஃபைலோட சேர்ந்து பூமியும் உனக்கு வேணும்னா நீ எனக்கு முழுசா 10 கோடி ரூபாய் தரணும். மொட்டை மீச தூக்கி போட்டு அவனை மிதிச்சு பந்தாடுங்கடா. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், நான் சொல்ல வந்ததை முழுசா கேளுங்க. நீங்க தேடுற அந்த ஃபைல் என்கிட்ட சத்தியமா இல்ல. ஆனா அந்த பூமியை கூட என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆமா, இந்த பூமி யாருமே சார்? அந்த சின்ன பொண்ணுக்கும் இந்த சிங்கத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த பையன கொடுத்துருச்சுக்கோ. இல்ல உன்னை என்னோட லேசர் கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. என்னது இது? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நான் கேட்ட ஃபைல் இது இல்ல. எனக்கு ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் தான் வேணும். அதுல நியூக்ளியர் மிசைல்ஸ் பத்தின ஃபார்முலாலாம் இருக்கும். இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதி இருக்கும்.
பாஷா பாஸ் உங்களுக்கு இந்த ஃபைலும் வேண்டாம்னா அப்புறம் இந்த பூமி பொண்ணும் வேண்டாம்னா சொல்லுங்க, அதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அது என்னுடைய ப்ராஜெக்ட். முழுசா 10 கோடி ரூபாவுக்கான டீலிங். வாயை மூடிட்டு பேசாம இருடா குடிமி மண்டையா. டேய் மொட்டை, டேய் வீசக்காரா, சீக்கிரம் போகடா. ஏற்கனவே புடிச்சு வச்சிருக்கிற ப்ரொஃபசர் குண்டல கேசிய புடிச்சிட்டு வாங்க. அவர் வந்தா கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிடும். இதுல சயின்டிஸ்ட் மோட்டோ பத்லு சார் யாருன்றது தெரிஞ்சிடும். இப்பதான் இவர் ஏன் நம்ம போன் காலை எடுக்கலன்னு புரியுது. இவனுங்க கட்டில வச்சிருக்காங்க அவரை. ப்ரொஃபசர் குண்டல கேசி வாங்க. நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா அப்ப போங்க. நீங்க கண்டுபிடிங்க. இவனுங்கள யாரு ஒரிஜினல் விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருன்னு இல்லன்னா உங்களை இங்கேயே எல்லார் முன்னாடியும் உயிரோட குழி தோண்டி புதைச்சிடுவேன். இங்க பாருங்க, அந்த ஃபைல இங்க ஒண்ணு நீங்க கொண்டு வந்துடலையே. பத்திரமா தானே இருக்கு. மூஞ்ச உடைச்சிருவேன். என்ன ஃபைலியா? அந்த ஃபைல் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்குல்ல. இங்க ஒண்ணு கொண்டு வந்துடலையே. ஃபைல என் ட்ரெஸ்ஸுக்குள்ள பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்க. இங்க இருக்கிற எவனுக்குமே அது தெரியாது. இது வரைக்கும் நீங்க கேட்ட ஃபைல். இவங்க 2 பேர் தான் சயின்டிஸ்ட். துரோகி ஃப்ராடே, நீ நம்ம தேசத்துக்கே துரோகம் பண்ணிட்டேடா. இந்த நியூக்ளியர் மிசைல் நம்ம நாட்டை சேர்ந்தது. இத கொண்டு போய் நீ எதிரிங்க கிட்ட விட்டுட்டே இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதிரிங்களுக்கு அதை வைக்கல. இங்க எதிரியே நான் தான். நானும் பாஷாவும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இது நம்ம நாடு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. என்ன ஆனாலும் ஃபைல கேட்டவங்க கைக்கு போக கூடாது. இந்த வரடா இரா. ஓய் டூச்கோ. பத்ரு நண்பா, இங்க வாடா. என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபைல் யார் கைக்கு போகாம நீ பாத்துக்கோ. இவனுங்களை நான் ஒரு கை பார்த்துட்டு வரேன். டேய் இப்ப வாங்கடா. போட்டின்னு வந்துட்டா பங்காளி கூட பகையாளி தான்டா. ஃபைலை என்கிட்ட குடுறா. இல்ல மரியாதையா அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துரு பட்லு. முடியாதுடா. முடியாதா? அறிவிருக்காடா உனக்கு? இப்படி நேரம் வந்து போதுனா என்ன அர்த்தம்? போய்கிறது. என்னுடைய சின்ன வயசுல இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. டிராமாவை இப்ப யாரா கேட்டது? அந்த ஃபைல போய் புடிக்கிட்டு வா. ஐடியா. குடு. அட கடவுளே, உலகத்துல இருக்கிற எல்லா முட்டாளும் என்கிட்ட தான் இருக்காடுங்க போல இருக்கு. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? நான் கேட்டது போன இல்ல. ஃபைல்டா ஃபைல். அத போய் கொண்டு வா போ. Hey, the name is Singham. Inspector Singham. Hands up. I say hands up. அம்மா ஐயோ போச்சுடா. அப்படியே நில்லுங்க, அசையாம நில்லுங்க. ஏய் பூமி, இப்ப ஏன் கூட வா, இல்லன்னா சிங்கத்தோட கதையை முடிச்சிருவேன். அட பாவிங்களா, என்ன சொன்னீங்க? என்னோட டார்லிங்க கொல்ல பாக்குறீங்களா? என்ன திமிருடா உனக்கு? உன்னை இரு ஒரு கை பாக்குறேன். என்ன விட்டுரு பூமி, என்ன விட்டுரு. நான் வாடிய தாங்க மாட்டேன். என்ன விட்டுருமா. அவங்க 2 பேரையும் வெட்டிடுங்கடா. ஃபைல போடுங்கடா. அந்த ஃபைல போடுகிட்டு வாங்க.
எங்கடா போறீங்க வெரி குட் மொட்டை வெரி குட் இப்போ நான் அடிக்கிறேன் பாரு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படிதான் செல்லம் கடி கடி விடாத விடாத 1/2 கிலோ கறியை எடுத்துரு சரியா வாங்கடா என் ஏரியா பக்கம் வாங்கடா. ஓட்டின்னு வந்துட்டா பங்காளி கூட பகையாளி தான்டா. என்னடா பண்ற எழுதுறிடா என் பின்னாடி என்ன பண்ற எழுதுறிடா இது பொண்ணே இல்ல ராட்சசி. எங்க போனாலும் துரத்திக்கிட்டு வருது இந்த பூமி பொண்ணு. ஐயோ அம்மா. அச்சச்சோ இவங்க என்னோட அத்தையும் மாமாவும். இதான்டா சான்ஸ். நில்லுடா நில்லு. மேல பாரு மோட்டு அங்க பாரு என்கிட்ட இருந்து அவன் ஃபைல தட்டி பறிச்சிட்டு ஓடுறான். அவர்தான் போட்ட பிச்சை எடுத்துட்டு வந்துரு. பாஷா கலெக்ஷன் ஓவர் பாஷா சந்தோஷமா இருக்கா இந்த பாஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஃபயர் முதல் மிசைல் மோட்டு எப்படியாவது அந்த மிச்சையில தடுத்து நிறுத்து. ஆமா போட்டு சீக்கிரம் போக்க தடுத்து நிறுத்துக்க இந்த வரண்டா ஏங்க பத்துலோ சமோசாவை அவருக்கு சாப்பிட கொடுங்க என்ன சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணீங்களே அவருக்கு கொடுங்க சண்டை போடட்டும். ஐடியா இங்கதான் சமோசா இல்லையே இருந்தாலும் வேற ஐடியா பண்ணுவோம். மோட்டு ஹோட்டல்ல இருந்து சமோசா ஆர்டர் பண்ணிருக்கேன் இந்நேரம் ஆன் தி வேல வந்துகிட்டு இருக்கோம்டா. சீக்கிரமா அந்த ஃபைட்டை கம்ப்ளீட் பண்ணிடா அப்புறம் போய் சுட சுட சமோசா சாப்பிடலாம். ஆஹா ஜெய் ஹோ வாங்கடா இப்ப வாங்கடா டேய் இந்த வர ஓனர் பின்னால இப்ப தண்டை அவரு சரியான இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. பட்டி ஆஃப் பண்ணுங்க பாஸ் பாஸ் கவலைப்படாதீங்க இன்னைக்கு அந்த மிசைலை எப்படியும் ஃபயர் பண்ணிடலாம் பாஸ் அதை ஆஃப் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அதுக்காக நான் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் அட மொட்டை பட்டையா மிஷின் ஆஃப் பண்ணு இல்லடா மிஷினோட சேர்த்து நானும் படுத்துற வேண்டாம் இந்த மிசைல எவன் ஆஃப் பண்ண கூடாதுடா. சாரி 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 தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் பட்டன் ஆஃப் பண்ணிடுங்க பட்டன் ஆஃப் பண்ணுங்க இனிமே ஜென்மத்துக்கு இந்த வேலையை நான் பண்ணவே மாட்டேன் அப்படி இல்லையா இப்ப அடிக்கிறத நிறுத்துமா ப்ளீஸ். நீ அடிக்கிற அடியில என் உயிர் போயிடும் போல இருக்கே. அட அங்க பாருமா மிஷேல் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. நீ என்னடா ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு என்ன துரத்தி துரத்தி அடிக்கிற. ஏமா என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ற.
ஓகே இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. டேய் பாஷா பையல பாய் பாய். ஏப்பா அந்த ஆளோட ஃப்ரெண்ட் ப்ரொஃபசர் இருக்கானே அவனை தொங்க விடு. அவனும் போட்டோம். சீக்கிரம் தொங்க விடுறா. 9 8 7 6 ப்ளீஸ் இல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அட கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருப்போம். இன்னும் கொஞ்சம் ஆட விடுப்பா. 6 5 4 3 2 1. தேங்க்யூ நண்பா. ஏய், the name is சிங்கம். இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. Hands up, you are under arrest. சூப்பர் சார். அமர்க்கலாம். Thank you. சூப்பர். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க. Thank you very much. அதான் எப்படி இவ்வளவு சீக்கிரம் முடி வளர்ந்துச்சு? சொல்லு. நாங்க விக்கு வச்சிருக்கோம் சார். இந்த இடத்துல எங்களால யாருக்கும் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அதனால தான். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஐயே இப்ப எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? என்னுடைய 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கிஃப்ட வேற வாங்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு சேர்த்து நஷ்டம் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லுங்க. இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஒரு நல்லவரா மாறி ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நான் பூமிக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ எனக்காக தன்னோட உயிரை பணைய வச்சிருக்கா, ரிஸ்க் எடுத்திருக்கா. அதோட நான் மோட்டு பத்துலுக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான முடிவே வந்திருக்காது. மோட்டு பத்துலுவை எல்லாரும் வாழ்த்துங்க. மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு மோட்டு பத்துலு வாழ்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.